He gave it back to him with the following instructions.
gave it back to him with the following instructions: make use of the sum for publishing and propagating in the language of your native place. அப்புறம் வந்து எல்லாருக்கும் most fortunate person had the blessings of Paranyasa at his lotus feet. Swami Sadhikare, I am proud to declare that I had Paranyasa at his lotus feet when I was 5 years old. Many of the fortunate persons who have the blessing of Paranyasa at his lotus feet have become Acharyas of Vedanta. It is our pride to remember that the present wanting of his ashrama, His Holiness Shri Gopaladeshika Mahadeshika is direct disciple. In this connection, I would like to tell you that our Gopaladeshika Acharya, he is a chip of gold block. We express our appreciation of the meritorious work of those who have offered the sacrifice ashrama. In this place, which is already holy, has become twice holy by the above sacred act. We trust this holy act will inspire many other fortunate persons to construct a full-fledged ashrama here in memory of the great Acharyas. Shri Narayana Yogindra Vardhana Upashram Rangesh Padamidakam Srinivas Munim Bhaje Shri Shri Rangapriya Shri சில வார்த்தைகள் பேசுவதற்காக மகாதேசிகமான அம்மாவுடைய ஸ்ரீரங்கத்தை எழுந்திருப்பதனால அந்த ஆசிரமத்துக்கு எப்பொழுதாவது போகும் பொழுதுதான் அவருடைய அர்த்தத்தை பெற முடியும் என்று சென்னை வாசிகளுக்கு ஒரு குறை இருந்தது. இந்த கேம்பஸ் இங்க வந்தது ஒரு பெரிய லாபம். இங்கு ஆசிரமத்தினுடைய ரெப்ளிகா அதனுடைய இமேஜ் மாதிரி அமைக்கணும். இந்த இடத்துல இந்த சன்னிதியில ஆண்டவருடைய பாதமே அமைக்கிறது. அவருக்கு ஏழே நினைக்க வேண்டாம், எத்தனை கொண்டு எழுதுங்க, நம்முடைய மனசை எழுதுங்க, பாதமே எழுது. அதற்கு வரும்பொழுது தீபாவளி கிடைக்கும். இது வந்து அங்க போனா எப்படி எவ்வளவு ஸ்ரத்தையோட ஆஸ்திகத்தோட ஆகாரத்தோட அனுஷ்டானத்தோட பிரதிபக்தியோட சுவாமி சன்னதியில் எப்படி நடந்து கொள்வோமோ அந்த மாதிரி நமக்கு வரும்பொழுது நடந்து கொள்வதற்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். இங்க பெருமாள் இருக்கிறார், அவருக்கும் நமக்கும் எல்லாருக்கும் உலக வந்த பெருமாள் திருவண்ணாமலையார் சடசாழ்வார் ஆச்சாரியார் ஆயிரத்தி எல்லாம் எடுத்துக்கலாம். இங்க ஒரு சன்னதி அமைகிறது. இந்த ஏற்பாடு செய்த மகனியர்களுக்கு நம்முடைய நன்றி கொடுத்தார். இது ரொம்ப நாளாக இருக்கிற கதை, நல்ல வேலையாக இருக்கிறது. அவர் நடுவுலே அமைக்கிறது என்பது ரொம்ப சந்தோஷம். அதுவும் அடியது ரொம்ப சந்தோஷம். வயசானதுனால அங்கு போய் சேவிக்க முடியலையே, அங்கே ஏற்படுத்த இங்க வந்து இங்க அன்னைத்தாலே போகும். இங்க திருச்சிலாம் எல்லாம் இது வந்து பெரிய இதே மாதிரியான பெங்களூர் அமைப்பு அதுவும் வந்து ரொம்ப அஞ்சிடும். இதெல்லாம் வந்து எதிர்காலம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய உற்சாகம் கொடுத்திருக்காரு. அடியன் எப்படி போய் சுவாமி ஆசிரமத்தில் போய் அந்த சுவாமியை சேமிக்கும் பொழுது நாம் எந்த மாதிரி நடைமுறைகளை கடைபிடிக்கிறோமோ, எப்படி ஆச்சாரம் போகணுமோ, எப்படி அச்சாரம் போகணுமோ பயப்பட்டே போவார். பல பேர் வந்து பயப்படுவாங்க. ஏன்னா சுவாமி வந்து எந்த விதமான காரியத்தையும் நடுவதையும் அனுமதிக்க மாட்டார். அதனால நிறைய பேர் வந்து பக்தி ஸ்ரத்தையோட பிரதிபக்தியோட திருத்தத்துக்கு வசதியாகிப்படுது. அதுபோல ரொம்ப சுவாமி இந்த காலத்தில் ரொம்ப அவசியம். அந்த மாதிரி திருத்தி படிக்கின்ற ஒரு ஆச்சாரியர்கள் தான் நல்லது. அந்த மாதிரி இந்த ஆசிரம கேம்பஸும் இந்த சன்னிதியும் இந்த சபா ஹாலும் எல்லாம் நல்லபடியா வந்து ஏற்படணும். சத்சம்பிரதாய ஒத்தாசைப்படும்போது இந்த சந்தர்ப்பத்தில் அடியேனும் சில வார்த்தைகள் பேசி அடியேன் ஆச்சாரம் பற்றிருக்கிற கடமையை நிறைவேற்றுகின்ற ஒரு ரீதியில சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக அடியேன் எல்லாருக்கும் சேர்ந்து எல்லோருக்கும் அடியேன்